நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை. நான் பொதுவாக கதை சொன்னேன். அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகர்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி, அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடா. திருப்பதி வந்தால் திருப்போம் தீப்பொறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா.